வணக்கம் நண்பர்களே. சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு ஒரு குறுகிய மனம் கொண்ட அரசியல்வாதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது ஒரு மாய தோற்றம், மாய பிம்பங்களை வாக்கு அரசியலுக்காக இந்த அரசியல்வாதிகள் உருவாக்கிய ஒரு பித்தலாட்ட திட்டம் தான் இந்த சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கிறது. அது என்ன சிறுபான்மையினர் வாக்கு? எல்லோருக்கும் ஒரே ஓட்டு தான், வாக்கு மதிப்புங்கிறது ஒன்று தான். இங்கே இருக்கும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு, சட்டப்பூர்வமான தீர்வுகள், நீதிமன்ற தீர்வுகள், காவல்துறை அனுசரிப்பு என்று எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. இதில் சிறுபான்மையினர் என்று ஒருவரை குறிவைத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருப்பது போன்ற மாய தோற்றத்தை உருவாக்கி அதை நாங்கள் தான் காப்பாற்றுவோம் என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்கிற ஒரு சுயநலவாதிகளின் கட்டம் தான் இந்த சிறுபான்மையினர் வாக்குங்கிறது. இதை சிறுபான்மையினர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய, நான் யாரையும் சிறுபான்மையினர் நான் சொல்ல மாட்டேன், நம்ம சேனல் சொல்லாது. அந்த வார்த்தையை இப்போ நம்ம பயன்படுத்துறதுக்கான காரணம், இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தன்னை பாதுகாவலர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த உண்மை முகம் இப்போது இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு தெரிய வருகிறது. உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், மோடி என்றால் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், ஸ்டாலின் என்றால் அவர் இஸ்லாமியரை பாதுகாப்பவர் அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச இல்யூஷன் தான். அவர் ஒன்றும் எதிரானவர் இல்லை. அப்படி எதிர் மனப்பாங்கு இருந்தால் அவர் மனதிற்குள் தனிப்பட்ட முறையில் வேண்டுமானால் ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவர் நினச்சிக்கலாமே ஒழிய, மோடி நினச்சிக்கலாமே ஒழிய அவரால் சட்டப்பூர்வமாக யாருக்கு எதிராகவும் செயல்பட முடியாது. ஏனென்றால் இங்கு சட்டத்தின் ஆட்சி, இறையாண்மையின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இடம். நிறைய இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்லும் போது நிறைய எதிர்கேள்வியில் வரும். ஆமாம், எல்லாரும் ஒழுங்கு தெரியாதா, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் நீதிமன்ற தீர்ப்புகள் வேறு மாதிரி இருக்குது, புலனாய்வு அமைப்புகள் வேறு மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நாம் கேட்பது, ஏதேனும் ஒரு அமைப்பு தவறு செய்கின்றால் தட்டி கேட்கக்கூடிய அல்லது கண்டிக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு அமைப்பு இருக்கும். நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். உதாரணமாக காவல்துறை என்பது சட்ட ஒழுங்கு, அமைதி, நாட்டுடைய அமைதியை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது காவல்துறை. இந்த காவல்துறை எங்காவது எல்லை மீறுகிறது, தன்னுடைய அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்கிறது என்றால் அதை தட்டி கேட்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய போக்குகள் எங்கு மாறுபடுகிறது என்றால் அப்பலட் அத்தாரிட்டி, உயர் அமைப்புகள் இருக்கிறது. ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி, பாராளுமன்றம் என்று நம்மளுடைய கட்டமைப்பு மிக வலுவாகவே இருக்கிறது. இதில் சிறுபான்மை பாதுகாப்பு, பெரும்பான்மை பாதுகாப்பு என்பதெல்லாம் இல்யூஷன், மாய தோற்றங்கள். இதை புரிந்து கொண்ட சிறுபான்மை மக்கள் இந்த திமுகவினுடைய படம் காட்டுற வேலைக்கு இனி வேலை இருக்காது. இந்த சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக முஸ்லீம் கட்சியை 4 வச்சு 4க்கு 2 கொடுக்கறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன்.